எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 12/12/2025 என்பது கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. எனவே அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு நம்மை தேடி அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை என்றாலே அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக இந்த கிழமை திகழ்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சுக்கிர ஹோரையில் வழிபாட்டை செய்யும் பொழுது சுக்கிர பகவானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதன் மூலம் பணப்பிரச்சனைகள் தீரும் என்பது நாம் அறிந்ததே. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது 2 பொருள். இவை இரண்டுமே பணத்தை அவசியம் செய்யக்கூடிய பொருட்களாகவும் பண ஆகர்ஷண பொருட்களாகவும் திகழக்கூடியவை. அப்படிப்பட்ட பொருட்கள் தான் வெந்தயம் மற்றும் சுருள்பட்டை. இந்த 2 பொருட்களை வைத்து பலவிதமான பரிகாரங்களை நாம் செய்வது உண்டு. அப்படிப்பட்ட இந்த 2 பொருட்களை வைத்து தான் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நாம் ஒரு தீபத்தை ஏற்றப் போகிறோம். இந்த தீபத்தை சுக்கிர ஓரையான மதியம் 11:45 மணியிலிருந்து 12:15 மணிக்குள் ஏற்றிவிட வேண்டும். முதலில் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அகல் விளக்கு நிரம்ப வெந்தயத்தை போட வேண்டும். அந்த வெந்தயத்திற்கு மேல் ஒரே ஒரு சுருள்பட்டை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த அகல் விளக்கை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நினைத்து கொண்டு உங்களுடைய சுமைகள் அனைத்தும் விலக வேண்டும், கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயத்தையும் சுருள்பட்டையும் வைத்து ஒரு மூட்டையாக கட்ட வேண்டும். சுருள்பட்டை நீளமாக இருக்கும் பட்சத்தில் அதை உடைத்து சிறு சிறு துண்டுகளாக போட்டு மூட்டை கட்டிக்கொள்ளலாம். இப்போது இந்த மூட்டையில் நெய் ஊற்றி இந்த மூட்டையை நாம் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த தீபம் முழுமையாக எரிந்து முடியும் வரை எரிய விட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் இந்த சாம்பலை எடுத்து தண்ணீரில் கடைத்து துளசி செடி அல்லது வேறு ஏதாவது தெய்வீக செடிகளில் வேறுகளில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சுமைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் தீர்வதோடு நம்மை தேடி நன்மைகள் மட்டுமே வர ஆரம்பிக்கும். கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதோடு அவர்களை தேடி நன்மைகள் வந்து சேரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.